ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனகிரி டிவி சேனல். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை 2ஆம் பாகத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடம் பெரிதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, சமூக அக்கறை மற்றும் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை அழுத்தமாக பேசி வருகிறார். இவரோட இயக்கத்தில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியார் மற்றும் பலர் நடித்து உருவாகியுள்ள விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படம் இன்று வெளிவந்துள்ளது. விடுதலை 2ஆம் பாகத்தின் விமர்சனத்தை பார்ப்பதற்கு முன் விடுதலை முதல் பாகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மலைப்பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களின் இடத்தில் சுரங்கத்தை தோண்ட வளங்களை எடுக்க அரசாங்கம் முடிவு செய்கிறது. இதை செய்தால் மக்களின் இடம் பறிபோகும் என அரசாங்கத்தின் இந்த முடிவுக்கு எதிராக பெருமாள் வாத்தியார் என்கிற விஜய் சேதுபதி தலைமையில் மக்கள் படை உருவாகிறது. மக்கள் படை உதவியின் மூலம் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி சுரங்கத்தை தோண்ட விடாமல் செய்கிறார் பெருமாள் வாத்தியார். மக்கள் படையை முழுமையாக ஒழித்து கட்ட அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படுவதுதான் சிறப்பு படை. மக்கள் படை மற்றும் சிறப்பு போலீஸ் படை இடையே நடக்கும் தொடர் கடும் பல உயிர்கள் இரு பக்கமும் பலியாகிறது. இந்த போராட்டம் பல ஆண்டுகள் கடந்த நிலையில் சிறப்பு படையில் ஜீப் டிரைவராக வந்து சேர்கிறார் கதையின் கதாநாயகன் சூரி என்கிற குமரேசன். முதலில் மலைப்பகுதியில் இருக்கும் செக் போஸ்டில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு ஜீப் மூலம் உணவு கொண்டு செல்லும் வேலையை தான் பார்க்கிறார் சூரி. இந்த சமயத்தில் மலைப்பகுதியில் வாழும் தமிழரசி என்கிற பவானி ஸ்ரீ என்னும் பெண்ணின் மீது காதலில் விழுகிறார். ஒரு பக்கம் காதல் ட்ராக் ஓடிக்கொண்டிருக்க, மற்றொரு புறம் பெருமாள் வாத்தியாரை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. வாத்தியாரை பிடிக்க முடியாமல் சிறப்பு படை திணறி கொண்டிருக்க, புதிய அதிகாரியாக நியமனம் செய்யப்படுகிறார் கௌதம் மேனன் என்கிற டிஎஸ்பி சுனில் மேனன். இந்த நிலையில் ஒரு நாள் பெருமாள் வாத்தியார் தங்கியிருக்கும் இடத்தை சூரி பார்த்து விடுகிறார். அதே சமயத்தில் தனது காதலிக்கும் கிராம மக்களுக்கும் போலீசால் கொடுமை நடக்கிறது என்பதை அறிந்த சூரி விஜய் சேதுபதி இருக்கும் இடத்தை அதிகாரிகளிடம் சொல்ல முயற்சி செய்கிறார். டிஎஸ்பி கௌதம் மேனனிடம் கூறி பெருமாள் வாத்தியாரை பிடிக்க அவர் பதுங்கியிருக்கும் இடத்திற்கு போலீஸ் படையுடன் சூரி செல்கிறார். சொன்னபடியே பெருமாள் வாத்தியாரை பிடித்து விடுகிறார் சூரி. இதுவே விடுதலை முதல் பாகத்தின் கதையாகும். இப்போ பாத்தீங்கன்னா முதல் பாகத்தெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ 2ஆம் பாகத்தோட திரை விமர்சனத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க. வாத்தியார் விஜய் சேதுபதி கைது செய்யப்பட்டு போலீஸ் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. கௌதம் மேனன் இதை மேல் அதிகாரிகளிடம் கூற அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். விசாரணையெல்லாம் நடந்து வரும் நிலையில தமிழக தலைமை செயலாளராக இருக்கும் ராஜு மேனன் உத்தரவின்படி விஜய் சேதுபதி வேறு ஒரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. விஜய் சேதுபதி அழைத்து செல்லும் ஜீப் டிரைவராக சூரி இருக்கிறார். இந்த பயணத்தில் ஒரு கட்டத்தில் காட்டுக்குள் இவர்கள் சிக்கிக்கொள்ள எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதி தன்னுடைய முன்னாடி அவரோட ஊர்ல நடந்த ஒரு கதையை சொல்ல துவங்குறார். அப்போ பாத்தீங்கன்னா, தனது கிராமத்தில் எதிராக தலைமுறையாக நடந்து வரும் கொடுமையை இனி அடுத்து வரும் தலைமுறைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக கருப்பன் கென் கருணாஸ் ஒரு கொலை செய்கிறார். இதை அறிந்த விஜய் சேதுபதி அவரை பண்ணை வீட்டாளர்களிடம் இருந்தும் போலீசிடம் இருந்தும் காப்பாற்ற ஒரு இடத்தில் மறைத்து வைக்கிறார். கருப்பனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது என போலீஸ் சொல்ல அவரை போலீசில் சரணடைய வைக்கிறார் விஜய் சேதுபதி. ஆனால் போலீஸ் துரோகம் செய்து விடுகிறது. கருப்பன் மற்றும் அவரது மனைவியை பண்ணை வீட்டாளர்கள் கொலை செய்து விடுகிறார்கள். இதில் விஜய் சேதுபதிக்கு உயிர் போகும் நிலைமை ஏற்படுகிறது. விஜய் சேதுபதியை கம்யூனிஸ்டான கிஷோர் காப்பாற்றுகிறார். அதன் பின்னர் கிஷோருடன் இணைந்து மக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை தட்டி கேட்கிறார் விஜய் சேதுபதி. ஒடுக்குமுறை தீண்டாமை என இது போல பல விஷயங்களை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி வருபவர்களுக்கு எதிராக போராடும் விஜய் சேதுபதி அதே சிந்தனையை கொண்டுள்ள மஞ்சு வாரியாரை சந்தித்து காதலிக்கவும் துவங்குகிறார். இருவருக்கும் திருமணமும் நடக்கிறது. தனக்கு உயிர் கொடுத்த கிஷோரை தனது உயிராக விஜய் சேதுபதி பார்க்கிறார். ஒரு கட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை வன்முறையாலும் தட்டி கேட்கலாம் என முடிவு செய்யும் விஜய் சேதுபதி கிஷோரிடமிருந்து வெளியேறுகிறார். விஜய் சேதுபதி வெளியேறிய சமயத்தில் கிஷோரை கொலை செய்து விடுகிறார்கள். தனது உயிராக நினைக்கும் ஒருவரை கொலை செய்தவர்களை பழிவாங்குகிறார் விஜய் சேதுபதி. தனது கதையை சொல்லி முடித்த விஜய் சேதுபதி பாலத்திற்கு வெடி வைத்தது எப்படி, அதனால் பல மக்களின் உயிர்களை போக காரணம் யார் என்பதையும் போலீசிடம் கூற வாத்தியார் மீது உள்ள போலீசின் பார்வையை மாறுகிறது. இந்த சமயத்தில் விஜய் சேதுபதியை காப்பாற்ற அவருடன் தோழர்கள் அங்கு வந்து விடுகிறார்கள். இதன் பின் என்ன நடந்தது என்பதை படத்தின் மீதி கதையாகும். இயக்குனர் வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் சிறப்பாக செதுக்கி இருக்கிறார். முதல் பாகத்தில் இடையிலேயே சென்ற தமிழ் என்கின்ற கதாபாத்திரம் 2ஆம் பாகத்தில் என்ட்ரி கொடுத்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்து திரைக்கதையின் திருப்பு முனையாக இருக்காரு. முதல் பாகத்தில் இந்த கதையெல்லாம் சூரி சுமந்து செல்ல 2ஆம் பாகத்தில் முழுக்க விஜய் சேதுபதியின் கதாபாத்திரத்துடன் பயணிக்க வைக்கிறது. வெற்றிமாறன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அதிகாரம் என்னென்னவெல்லாம் செய்யும், தனக்கு அதிகாரம் கிடைக்கும் போது ஒரு மனிதன் எப்படி மாறுவான் என்பதை அழகாக காட்டியுள்ளார். போலீஸ் அதிகாரத்தின் கட்டளைக்கு கீழ் வேலை செய்கிறார்களா அல்லது மக்களுக்கு வேலை செய்கிறார்களா என கேள்வி எழுந்த நிலையில்
சூரி கதாபாத்திரம் எடுத்த முடிவு அருமையாக இருந்தது. கென் கருணாஸ் சில நிமிடங்கள் படத்தில் வந்தாலும் கூட வாத்தியாரின் பாதைக்கு கென் கருணாஸின் வாழ்க்கை துவக்க புள்ளியாக அமைகிறது. அதே போல் விஜய் சேதுபதியை வழிநடத்திய கிஷோர், மனைவியாக தோளோடு தோள் நின்ற மஞ்சு வாரியார், உடனிருந்த டி.ஏ. தத்துவத்தை பின்பற்றிய தோழர்கள் என திரைக்கதையில் புரட்சியின் வெளிப்படையாக இருந்தது. ஆனால் விஜய் சேதுபதியின் பிளாஷ்பேக் போர்ஷனில் சில குழப்பங்கள் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் புரியும்படி எடுத்திருந்திருக்கலாம். மற்றபடி அனைவரும் திரைக்கதையுடன் ஒன்றி போகிறார்கள். திரைக்கதை, வசனம், இயக்கம் என வெற்றிமாறன் அசத்தியுள்ளார். மக்களுக்காக போராடி உயிர் நீர்த்த தலைவர்கள் பற்றி விடுதலை 2ஆம் பாகத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அழுத்தமாக கருத்தை பதிவு செய்துள்ளார். அது மிகப்பெரிய தாக்கத்தை படம் பார்த்து முடித்தவுடன் ஏற்படுத்துகிறது. இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள், பின்னணி இசை படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கிறது. ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா வேல்ராஜ் சிறப்பாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் சிறப்பாக இருக்கு. ஆனால் டப்பிங்கில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களோட ஒத்து போகலன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் எதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இயக்கம், வசனங்கள், நடிகர் நடிகைகள், அப்புறம் பின்னணி இசை, பாடல்கள், ஒளிப்பதிவு அழுத்தமான கருத்தை கொண்டுள்ளதுன்னு தான் சொல்லலாம் அந்த படம். அப்புறம் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் எதை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடைவேளைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த திரைக்கதையில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அதுதான் மைனஸ்னு சொல்லலாம். மற்றபடி படம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போராடிய தலைவர்களின் வழியையும் அவர்களின் தத்துவத்தையும் பேசியுள்ள வெற்றிமாறன் விடுதலை 2ஆம் படம் அவருடைய மகுடத்தில் சூட்டப்பட்டுள்ள மற்றொரு வாகை மலர்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள புவனகிரி டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க.